ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம 10th ஸ்டாண்டர்ட் 3rd சாப்டர் எக்ஸசைஸ் 3.14ல உள்ள ஒரு சில ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ப்ராப்ளம் நம்பர் 6. If one of the equation 3x squared plus kx plus 81 equal to 0 is the square of other, then find k. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. இன்னொரு க்ளூ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டோட ஸ்கொயராக இருக்குது. அதாவது நம்ம நார்மலாகவே ரூட்ஸ் எப்படி எடுத்துக்குவோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு எடுத்துக்குவோம். இந்த இடத்துல ஸ்கொயர் ஆஃப் அதர்னு சொல்லியிருக்கனால ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டோட ஸ்கொயராக இருக்குது. ஸோ எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு ரூட் என்னென்னு எடுத்துக்கணும், ஆல்ஃபா ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு ரூட் பீட்டானா இன்னொரு ரூட் என்ன எடுத்துக்கணும், பீட்டா ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். நமக்கு ஈஸியாக தெரிஞ்சது எப்போவுமே ஆல்ஃபான்னு போடுறது தான் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்னா ஆல்ஃபா அண்ட் ஆல்ஃபா ஸ்கொயர்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ கொஸ்டினில் கொடுத்ததுலேருந்து என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு பார்ப்போம். கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது இந்த ஈக்குவேஷன் இல்லையா, 3x squared plus kx plus 81 equal to 0. இப்போ இதிலிருந்து சம் ஆஃப் த ரூட்ஸ்க்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? sum of the roots equal to minus b by aங்கிற ஃபார்முலா தெரியும். மைனஸ் பிங்கிறது a b c இல்லையா, ஸோ மைனஸ் பிங்கிறது மைனஸ் கேன்னு வரும் நமக்கு. ஸோ மைனஸ் கே பை 3ங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு. அதே மாதிரி சம்மு அப்படிங்கிறனால நமக்கு தெரிஞ்ச ரூட்ஸ் என்ன கொஸ்டின்ல இருந்து ஆல்ஃபா அண்ட் ஆல்ஃபா ஸ்கொயர். இப்போ சம்முங்கிறப்ப இது ரெண்டும் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. இதுதான் வந்து அவங்க கொஸ்டினில் கொடுத்ததுலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க வச்சுருக்க சம் ஆஃப் த வேல்யூ. இதே மாதிரி அடுத்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட்டுக்கு என்ன வேல்யூ நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா சி பை ஏ இல்லையா. ஸோ சி வேல்யூ வந்து 81/3. அப்போ வந்து ப்ராடக்டோட வேல்யூ தெரியும். அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கேவோட வேல்யூ ஈஸியாகவே தெரிஞ்சிடும். வாங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராடக்ட்டுங்கிறது மல்டிப்ளிகேஷன் இல்லையா. ஸோ 2 ரூட்டுங்கிறப்ப ஆல்ஃபா இன்ட் ஆல்ஃபா ஸ்கொயர்டு. அதே மாதிரி கொஸ்டின்ல இருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சி பை ஏன்னு எடுத்துக்கோம். சிங்கிறது 81, ஏங்கிறது 3. ஸோ 81/3. ஸோ இதை வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 27 கிடைக்குது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா ஆல்ஃபா ஸ்கொயர்னு இருக்குது. இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்ட் ஆல்ஃபா ஸ்கொயருங்கிறப்ப ஆல்ஃபா கியூப்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த 27 என்னன்னு எழுதலாம், 3 கியூப்னு எழுதலாம். ஓகேங்களா. இப்போ இந்த கியூப் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைச்சிருக்கு, 3 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஆல்ஃபா வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், கே வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவுக்கு பதிலாக 3. ஸோ 3 + 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3ன்னு வரும் நமக்கு. ஸோ இங்கே 3 + 9 ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. ஸோ இந்த 3 வந்து அந்த சைட் கொண்டு போகிறோம். 3 + 9 வந்து 12 இல்லையா. ஸோ 12 × 3 ஈக்குவல் டு மைனஸ் கே. ஸோ ஃபைனலாக இந்த மைனஸும் இந்த சைடு வந்துடும். ஸோ கேவோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, -36. நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்குது, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்கள். Fifth problem, if one root of the equation 2y squared minus ay plus 64 equal to 0 is twice of other, then find the values of a. இதுவும் பார்த்தீங்கன்னா போன ப்ராப்ளம் மாதிரியே தான். போன ப்ராப்ளமில் நம்ம வந்து ஸ்கொயர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஒரு வேல்யூ ஆல்ஃபா, இன்னொரு வேல்யூ ஆல்ஃபா ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம். இந்த ப்ராப்ளம்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டோட ட்வைஸாக இருக்குது. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்னா ஆல்ஃபா அதோடைய வேல்யூ எப்படி இருக்குன்னா 2 பீட்டா இப்படி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம கொஸ்டினில் இருந்து என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுமோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் 2y squared minus ay plus 64 equal to 0 இல்லையா. ஸோ இப்போ வந்து சம் ஆஃப் த ரூட்ஸுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், -b/aன்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல b வந்து இந்த வேல்யூ இல்லையா. ஸோ -a, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஸோ a/2ன்னு கிடைக்கும். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் இது. நார்மலாகவே நமக்கு ரூட்ஸ் என்னென்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா தான். இப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஒரு வேல்யூ என்னன்னு கிடைச்சிருக்கு, நமக்கு 2 பீட்டான்னு கிடைச்சிருக்கு. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸுங்கிறப்ப ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா, ஸோ இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2 பீட்டாங்கிற வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸோ 2 பீட்டா ப்ளஸ் பீட்டா இதோட வேல்யூ தான் எப்படி இருக்குது, இங்கே a/2 இருக்குது இல்லையா. ஸோ a/2. ஸோ இந்த இடத்துல 2 பீட்டா ப்ளஸ் பீட்டா என்ன ஆகிடும், 3 பீட்டா ஆகிடும். ஸோ 3 பீட்டா ஈக்குவல் டு a/2ன்னு கிடைக்கும். இதில் இருந்து பீட்டாக்கு பதிலாக நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு a/6
6. இந்த 3 வந்து இந்த சைடு டினாமினேட்டரில் போகும் இல்லையா? ஸோ பீட்டாக்கு பதிலாக நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? a/6ங்கிற ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. இதே மாதிரி அடுத்து ப்ராடக்ட்டுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? c/aன்னு தெரியும். ஸோ 64/2 அப்படிங்கிறப்ப 32. ஸோ ப்ராடக்ட்டுக்கு பதிலாக என்னென்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 32ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சரை திரும்ப இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதை வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு அவங்க கேட்டிருந்த ஏ வேல்யூ ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி 32ங்கிற வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ப்ராடக்ட் வேல்யூ வந்து நம்ம ரூட்டில் எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு தான் எழுதுவோம். ஸோ நம்ம ஆல்ஃபாக்கு பதிலாக தான் என்னென்னு வச்சுருக்கோம்? 2 பீட்டான்னு வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஆல்ஃபாக்கு பதிலாக என்ன நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 2 பீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 2 பீட்டா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த 32ங்கிற வேல்யூ. ஸோ ஈக்குவல் டு 32. ஸோ இந்த பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ஆகிடும். இந்த 2 வந்து அந்த சைடு டினாமினேட்டரில் போயிடும். ஸோ பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 32/2 ஈக்குவல் டு 16 கிடைக்கும் நமக்கு. ஸோ 16 எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இந்த சைடு உள்ள ஸ்கொயரும் இந்த சைடு உள்ள ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ நவ் நமக்கு பீட்டாவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா +or-4ங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு பீட்டாவோட வேல்யூ இருக்குது. ஸோ இதுவும் பீட்டாவோட வேல்யூ தான், இதுவும் பீட்டாவோட வேல்யூ தான். ஸோ ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 வந்து ஈக்குவேட் பண்ணி தான் நம்ம அந்த ஏயோட வேல்யூவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேட் பண்ணும்போது இந்த பீட்டா எடுத்துக்க மாட்டோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள அந்த ரெண்டு வேல்யூவை தான் என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்படி ஈக்குவேட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ வந்து ஏ மட்டும் தான் நமக்கு தெரியணும். ஸோ இந்த டினாமினேட்டரில் உள்ள வேல்யூ அந்த சைடு போயிடும். ஸோ ஏ ஈக்குவல் டு +or-4 × 6 4 6 are 24. ஸோ இந்த +or- அப்படியே தான் வச்சுக்கணும் 24. ஏன்னா அவங்க கொஸ்டின் வந்து வேல்யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது +24 ஒன்று -24 ஒன்று நம்ம சால்வ் பண்ணிட்டோம். Now fourth problem. If alpha beta are the roots of the equation 7x² + ax + 2 = 0 and if beta minus alpha equal to -13/7 find the values of a. அதாவது போன ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ சொல்லியிருந்தாங்க. அதாவது ரூட்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரூட்ஸ் எப்படி இருக்கும்லாம் சொல்லலை. ஆல்ஃபா பீட்டா தான் அதோட ரூட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது இந்த 7x² + ax + 2 = 0. இதுலேருந்து நமக்கு என்ன வேல்யூலாம் தெரியும்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஏன்னு எடுத்துப்போம், இந்த வேல்யூ பின்னு எடுத்துப்போம், இந்த வேல்யூ சின்னு எடுத்துப்போம். ஸோ ஏக்கு பதிலாக 7, பிக்கு பதிலாக ஏ, சிக்கு பதிலாக 2. ஸோ ரூட்ஸே தெரியாது அப்படிங்கிறப்ப நமக்கு ரூட்ஸுக்கு வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதாவது ஆல்ஃபா அண்ட் பீட்டா வேல்யூ தெரியணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா -b +or- √b² - 4ac/2a. இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ அந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஏ, பி, சி இந்த வேல்யூவை என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். -a +or- a² - 4 × 7 × 2 / 2 × 7. இதை எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியும்னு பார்ப்போம். -a +or- √a² - 56 / 14. இப்போ இதிலேருந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு அதாவது +or- ரெண்டு வேல்யூ இருக்கு இல்லையா? ப்ளஸ் வேல்யூவை ஆல்ஃபாவுக்கும் மைனஸ் வேல்யூவை பீட்டாவுக்கு எடுத்துக்க போகிறோம். ஸோ -a +√a² - 56 / 14 வந்து ஆல்ஃபாவோட வேல்யூனும் பீட்டாவோட வேல்யூ -a -√a² - 56 / 14. ஸோ ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ இது தான். ஸோ பீட்டா மைனஸ் ஆல்ஃபா கொஸ்டினில் கொடுத்துருக்கனால நம்மளும் பீட்டா மைனஸ் ஆல்ஃபாக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதாவது பீட்டா வேல்யூ மைனஸ் ஆல்ஃபா வேல்யூ கொஸ்டின்லேருந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இல்லையா? ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். அப்படி மைனஸ் பண்ணும்போது இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடுது? ப்ளஸ் ஆகிடுது. அது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். அதுக்காக என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணி காமனாக எழுதியிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா +a - a கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே ஒரு -a² - 56 இருக்குது. இங்கேயும் ஒரு -a² - 56 இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 × சொல்லி எழுத போகிறோம். அதுக்கப்புறம் என்ன சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1 2 2 7 2 14 கிடைக்கும். ஸோ -√a²
ஏ ஸ்கொயர் மைனஸ் 56 டிவைடட் பை 7 நமக்கு கிடச்சிருக்கு. சிம்பிளிஃபை பண்ண இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா கொஷினில் கொடுத்துருக்க இந்த வேல்யூ, அதாவது பீட்டா மைனஸ் ஆல்ஃபாக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -13/7 ஈக்குவல் டு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, இதை தான் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 56 டிவைடட் பை 7 கிடைக்கும். ஸோ இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், கேன்சல் பண்ணிடும். அதே மாதிரி 7 என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. இப்போ ரிமைனிங் நமக்கு இருக்கிறது 13 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 56 இருக்குது. ஸோ ரூட்டில் இருந்துச்சுன்னா நம்மளால் சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம். அப்படி ஸ்கொயர் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆயிடும். இப்போ 13 × 13 ஸ்கொயர் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவோட ஈக்குவேட் பண்ணோன்னா நமக்கு ஏ வேல்யூ ரொம்பவே ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ 13 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு, அதாவது 13 × 13 மல்டிப்ளை பண்ணும்போது 169 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த -56 அந்த சைடு ப்ளஸில் போகும் இல்லையா. ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 169 + 56, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 225 நமக்கு கிடைக்கும். ஸோ ஏ ஸ்கொயர், இப்போ இந்த 225 எப்படி எழுதலாம், 15 × 15 வந்து 225. ஸோ வந்து 15 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்போ ஏயோட வேல்யூ 15 ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. அதாவது +15 -15 நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.